நம்ம நாட்டில் இல்லாத வேலை வாய்ப்பா நமக்கு வடக்கு கிடைக்க போகுது. இப்போ சில பேருக்கு வந்து வடக்கு இருந்து பாதி பேர் வேலை இல்லாமல் இங்கே வந்துட்டாமா. அதே போல் இங்கேருந்து கல்விக்காக சூர்யாவோட மகன்கள்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க. பாருங்களேன், இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும்? சூர்யா சாருடைய பசங்களே இப்போ மும்பையில் தான் படிக்காங்களாம். அவங்க கொஞ்ச நாள் அங்கே தான் போயிட்டு அங்கேயே வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாமே. அப்படியா? எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. இது வெளியே தெரியாமல இருக்கு. தெரிஞ்சிடக்கூடிய நீ வேற சொல்லிட்டா. சூர்யா சார் வேற எனக்கு பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரு நான் தப்பா சொல்லல. அவர் என்ன பண்ண ஐயா, சூர்யா சார் உங்களை தவறாக சொல்லவில்லை, ஜோதிகா மேடம் உங்களையும் தவறா சொல்லல. ஆனா அவங்க 2 பசங்களையும் நீங்க கொண்டு போய் மும்பையில படிக்க வச்சதுனால தம்பி கனிகா பரமேஸ்வரர் ரொம்ப விரக்தியாகவே உட்காந்துருக்காப்ல. அவன் தயவு செய்து கையோட கூட்டு வந்து சென்னை மான்போட்லேயே எங்கேயாச்சும் சேர்த்து விட்டுருக்கேன். அப்படிதானே தம்பி? அப்படியும் அப்படி சொல்லல, சேர்த்து விட்டா நல்லா இருக்கும். எங்க சேர்த்து விடணும்? மான் ஃபோர்ட்டா நீங்க தான் சொன்னீங்க. சரி, மான் கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஏதோ தேனோ மானோ கனியோ என்ன ஏதோ ஒன்று. அப்போ ஹிந்தி நம்ம கற்றுக்கிறது நல்லதா வேண்டாமா? கற்றுக்கணுமா என்னமா? நல்லது, கற்றுக்கலாம். கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். ஆமாம், திணிப்பு இல்லாமல் இருந்தால் கற்றுக்கலாம். ஆமாம், கற்றுக்கலாம். ஆமாம், திணிச்சா என்ன பண்ணுவேன் நீ? திணிச்சா அது எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பாக. திணிச்சா நாங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் திணிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. படக்குன்னு திமிரி குதிச்சு ஓடிடுவோம்.